ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்ன லன்ச்சு அண்டு லன்ச் பாக்ஸுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் என்னன்றதும் பார்க்கலாம். வாங்க, இன்றைக்கி ஒன்று ஸ்பெஷலான ஒரு சைடிஷ் தாங்க இன்றைக்கி பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி சில்ட்ரன்ஸுக்கு தேவையான லன்ச்சு பாக்ஸு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான பிளேட்டு, அந்த டிஷ்ஷு எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சாச்சுங்க. இதை பாருங்கள், தயிர் பாக்கெட்டு வாங்கி நல்லா உப்பு போட்டு கடைஞ்சும் எடுத்துட்டேங்க. இப்போ பாருங்கள், நல்லா இது பச்சரிசி சாதம் தான். நல்லா குழைய வடித்து அதை தாளிச்சிட்டேங்க. கடுகு, கடலப்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டு நல்லா தாளித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற அந்த தயிரை அது கூட சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கோயிலில் கொடுக்குற மாதிரி தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது. இந்த தயிர் சாதத்தை ஃபஸ்ட்டு நம்ம சில்ட்ரனுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டு. அதனால் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு சில்ட்ரன்ஸுக்கு போட்டு வச்சிடலாம். இதுக்கு நம்ம அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான சைடிஷ் தாங்க நாங்கள் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் போட்டுருந்தேன். பச்சை மிளகாய் வாங்கிட்டு மோர் மிளகாய் செஞ்சுருக்கேன். அதை லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் பொரிச்சு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதுதான் இந்த தயிர் சாதத்துக்கு பொரிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வாழைக்காய் வறுவலும் சைடிஷாக நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மோர் மிளகாய் சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு பிடிக்குமான்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, வெறும் சாம்பாருக்கு, ரசம் சாதத்துக்கெல்லாம் இந்த மோர் மிளகாய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யணுன்றது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டுருந்தேன். அதையும் போய் பாருங்கள், சரிங்களா? இப்போ வாங்க, அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டே இருக்கட்டும். என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுனா தயிர் சாதம், வாழைக்காய் வறுவல், மோர் மிளகாய். இப்போ வாங்க அவங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஏற்கனவே நான் எல்லாமே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போது இந்த தயிர் சாதம் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. ஆனால் நான் இன்றைக்கி குக்கரில் ரைஸ் வடிச்சிருக்கிறதுனால இந்த தயிர் சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருந்ததுங்க. அதனால் கொஞ்சம் அதிகமாகவே போட சொல்லியிருக்காங்க 2 பேரும். அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுட்டேன், சரிங்களா? இப்போ இந்த பொரியல் பாக்ஸில் வாழைக்காய் பொரியல் வச்சிடலாம். அவங்களுக்கு பெரியவ வாழைக்காய் பொரியல் அவ்வளோவா சாப்பிட மாட்டாள். அவளுக்கு மோர் மிளகானா ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் 2 பேருக்கும் வச்சிடலாம். இந்த மோர் மிளகாய் எதில் வச்சு அனுப்புறதுன்னு நம்மளுக்கு தெரியல. அதனால் அந்த வாழைக்காய் வறுவல் கூடவே நான் 2 வச்சாச்சுங்க. இந்த மோர் மிளகாய் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களான்றதை எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த வகையில் மோர் மிளகாய் ரெடி பண்ணுவீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க, லன்ச் பாக்ஸை நம்ம மூடி ரெடி பண்ணி வச்சிடலாம். எல்லாம் கிளியராக மூடி வச்சாச்சு. அதை எடுத்து நம்ம இப்போது பேக்கில் வச்சிட வேண்டியது தான். இது 2வது பொண்ணுக்கான லன்ச் பாக்ஸு. தயிர் சாதம், வாழைக்காய் வறுவல், மோர் மிளகாய், ஸ்பூனு வச்சாச்சு. அதே மாதிரி இந்த பேக்லேயும் வச்சு நம்ம மூடிடலாம். இந்த வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பாய்.